எதிர்கட்சியினை பொறுத்து திமுக இந்த ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில தான் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. வரக்கூடிய தேர்தலையும் அதில் தான் செயல் எடுத்து போறாங்க. இது ஊழலுக்கு ஆட்சியாக இருக்கா? ஊழல்ங்கிறது ஒரு யுனிவர்சல் பினாமினா. எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழலும் வன்முறையும் இருக்கும். எதிர்க்கட்சிகள் கூறுவது போன்று திமுக ஊழல் ஆட்சியா என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். எதிர்கட்சியினை பொறுத்து திமுக இந்த ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில தான் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. வரக்கூடிய தேர்தலையும் அதில் தான் செயல் எடுத்து போறாங்க. இது ஊழலுக்கு ஆட்சியாக இருக்கா? ஊழல்ங்கிறது ஒரு யுனிவர்சல் பினாமினா. எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழலும் வன்முறையும் இருக்கும். ஊழலற்ற ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது உலகத்தில் எங்குமே கிடையாது. அதை சொல்லி ஒரு ஆட்சியை வீழ்த்துவது அல்லது ஒரு கட்சியை வீழ்த்துவது என்பது ரொம்ப ரொம்ப அபூர்வம், ரேரஸ்ட் அண்ட் ரேர் கேசஸ். ஊழல் குற்றச்சாட்டுகளால் ஆட்சி கவிழ்க்கப்படுவது என்பது ரொம்ப சொற்பமான நிகழ்வுகளாகத்தான் நடந்திருக்கின்றன. அதை தாண்டி எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிற கொள்கை சார்ந்த பிரச்சனைகள், மக்களின் உரிமை சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வாதார பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகள், இவையெல்லாம் தான் வாக்காளர்களை அசைத்து பார்க்கும். அது தேர்தல் முடிவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலை பாஜக தலைமை பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து இதோ வெளியிடுகிறேன், அதோ வெளியிடுகிறேன், இத்தனை மந்திரிகள் ஊழல் குற்றச்சாட்டுகளிலே சிக்கியிருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் நாள் குறித்தார், கெடு விதித்தார். ஆனால் அவர் ஒரு புகாரை கூட, ஒரு பட்டியலை கூட, ஒரு ஆதாரத்தை கூட வெளிப்படுத்தாமல் வெளியேறிவிட்டார். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலாக நம்மால் கவனிக்க முடிகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் இருந்தால் அவர்கள் முன்வைக்கட்டும், விசாரணைக்கு உட்படுத்தட்டும், மக்களிடத்திலே எடுத்துரைக்கட்டும். அது மக்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.